நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நடுவில் கடந்து செல்வேன். எப்படி இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு செல்ல ஆண்டவர் கடந்து சென்றார், அதுபோல நான் கடந்து செல்வேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு. ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மூன்று இறைவனை புகழ்ந்து பாடுவோம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னோட ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னோட ஆன்மா ஆவியனைத்தும்
உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து அணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரி சகோதரி, ஒரு நிமிடம் கண்களை மூடி, இயேசுவே என் தேவனே, என் மீது மனமிறங்கும். இயேசுவே உயிருள்ள கடவுளின் திருமகனே, என்னுடைய குடும்பத்தின் மீது மனமிறங்கும் என்று மௌனமாக நம் உள்ளத்திற்குள்ளேயே சொல்லுவோம். நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க, உன்னுடைய நோயை நீக்க, உன்னுடைய கவலையை போக்க, உன்னுடைய கஷ்டத்தை நீக்க இதோ உன்னை படைத்த கடவுள், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய முன்னிலையிலே வீற்றிருக்கின்றார். மகனே மகளே, அஞ்சாதே, உலகம் முடிவரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இதோ தன்னையே இந்த அப்பத்திலே சிறுமைப்படுத்தி கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் வீற்றிருக்கின்ற இந்த கடவுளை ஒரு நிமிடம் இதோ கண்களை மூடி இந்த நேரத்திலே ஆராதிப்பாயாக. ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே, என் தேவனே என் இறைவனே என்று சொல்லி இந்த நேரத்திலே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று மனதிற்குள்ளேயே நாம் ஜெயிப்போம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரி சகோதரியே, வேதாகமத்திலே வாசிக்கின்றோம், ஆலயத்திற்கு இருவர் ஜெபிக்கச் சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னுடைய பெருமை பற்றி சொன்னான். ஆயக்காரனோ வானந்தை அண்ணாந்து பார்க்கக்கூட முடியாதவனாய், மனம் இல்லாதவனாய் தன்னையை தாழ்த்தி கொண்டு இயேசுவே கடவுளை என் மீது மனமிறங்கும் என்று ஜெபித்தது போல அந்த கடவுளிடம் இந்த நேரத்திலே நாமும் ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, எவ்வாறு அந்த இரு குருடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் சொன்னார்களோ, இயேசுவே பாவிகள் எங்கள் மீது இரக்கமையும் என்று, அதே போல இந்த நேரத்தில் அனைவரும் நாமும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உயிருள்ள கடவுளின் திருமகனே, உயிருள்ள கடவுளின் திருமகனே, பாவிகள் எங்கள் மீது இரக்கமையும். இயேசுவே உயிருள்ள கடவுளின் திருமகனே, பாவிகள் எங்கள் மீது இரக்கமையும். இயேசுவே உயிருள்ள கடவுளின் திருமகனே, பாவிகள் எங்கள் மீது இரக்கமையும். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரி சகோதரி அனைவரும் எழுந்து நின்று ஏதோ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்க வேண்டுமாய் இந்த ஆராதனை தருணத்தில் ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் தரும்படியாக, குறிப்பாக புதியதொரு கல்வி ஆண்டினை ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். படைப்பின் தொடக்கத்தில் இருந்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடங்குகின்ற தருணத்தில் இருந்த ஆவியானவர், திருச்சபை ஆரம்பிக்கின்ற
அந்த பெந்தகோஸ்தே நாளில் இருந்த அதே ஆவியானவர், இறங்கி வந்த ஆவியானவர் நம் மீதும் இறங்கும்படியாக, நம்முடைய இல்லங்கள் மீதும் இறங்கும்படியாக, இந்த இல்லத்தை நிரப்பும்படியாக, இந்த ஆலயத்தில் தன்னுடைய பிரசன்னத்தை நிலை நிறுத்தும்படியாக, இது இந்த நேரத்தில் ஆவியானவரே, அன்பின் ஆவி, கரங்களை உயர்த்தி உற்சாகமாக, பக்தியாக, உருக்கமாக காற்றுகளுமக்கு கீழ்ப்படியும், நெருப்புகளும் அது ஓடியலாம். காற்றுகளுமக்கு கீழ்ப்படியும், நெருப்புகளும் அது ஓடியலாம். எங்கள் வீடுகளில் தூய ஆவியை நிரப்பும். எங்கள் வீடுகளில் தூய ஆவியை நிரப்பும். தூய ஆவியே, தேவ அக்கினியே. தூய ஆவியே, தேவ அக்கினியே. மாற்றும் இப்போதே மாற்றும், பாவி என்னையும் மாற்றும். மாற்றும் இப்போதே மாற்றும், பாவி என்னை மாற்றும். நெருப்பாய் பூமியில் விழுந்திடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். நெருப்பாய் பூமியில் விழுந்திடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். எங்கள் குடும்பங்களில் தூய ஆவியை நிரப்பும். எங்கள் குடும்பங்களில் தூய ஆவியை நிரப்பும். தூய ஆவியே, தேவ அக்கினியே. தூய ஆவியே, தேவ அக்கினியே. தேற்றும் இப்போதே தேற்றும், திடமாயம்மையும் தேற்றும். தேற்றும் இப்போதே தேற்றும், திடமாய் எம்மையும் தேற்றும். ஊற்றாய் பொங்கி பாய்ந்திடுவாய், உயிராய் எம்மில் இறங்கிடுவாய். ஊற்றாய் பொங்கி பாய்ந்திடுவாய், உயிராய் எம்மில் இறங்கிடுவாய். எங்களின் உள்ளங்களில் தூய ஆவியை நிரப்பும். எங்களின் உள்ளங்களில் தூய ஆவியை நிரப்பும். தூய ஆவியே, தேவ அக்கினியே.
Praise the Lord. 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 அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரனே சகோதரியே, எதற்கு நாம் ஆண்டவரை புகழ வேண்டும்? எதற்கு எல்லாரும் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னீங்க? சொல்லுங்க. அவரை போற்றி புகழ்வது நம்முடைய கடமை. படைப்பெல்லாம் கடவுளை போற்றி புகழ்கின்றன. படைப்பின் சிகரமாகிய மனிதர்கள் நாமும் கடவுளை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறார்? புகழ் பாடல் பாடிவிட்டு அவர் ஒலிவ மலைக்கு சென்றார் என்ற வார்த்தை விவிலியத்திலே நாம் வாசிப்போம். கடவுளை புகழ்ந்தார். படைப்பனைத்தும் கடவுளை புகழ்கின்றன. நாமும் கடவுளை புகழ வேண்டும். சீராக் புத்தகத்திலே நாம் இந்த வார்த்தைகளை வாசிப்போம். கடவுள் எனக்கு நாவை பரிசாக கொடுத்துள்ளார், அதை கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சில பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா ஏதோ மற்ற சபையினருக்கு சொந்தமான வார்த்தை என்று நினைக்கிறீர்கள். அல்லேல் என்றால் பிரைஸ் தி லார்ட் என்று தான். இறைவன் புகழப்படுவாராக. அல்லேலூயா என்ற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது கடவுளை புகழ்கின்றோம். சொல்லுவோம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நமக்கு எல்லாம். இயேசுவே நமக்கு எல்லாம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் விவிலியத்திலிருந்து ஒரு நற்செய்தி பகுதியை நீங்கள் கேட்க வேண்டும் என விழைகிறேன். யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 முதல் 9 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறங்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியை ஆண்டவர் புதுமை செய்த இந்த பகுதியை ஆங்கிலத்திலே ஒரு தொடராக நான் பார்க்க நேர்ந்தது. அருமையான உரையாடலாக அந்த தொடரிலே இயேசுவும் இந்த முடங்கி போய் கிடந்த மனிதனும் பேசிய வார்த்தைகள் அருமையான உரையாடலாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதனை நான் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். இயேசுவும் அந்த நோயாளியும் பேசுவதை நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்காக. சமாதானம். அதற்கு நோயாளி சொல்லுகிறார், எனக்கா சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கும் சமாதானம். இயேசு, உங்களுக்கு ஒரு கேள்வி. நோயாளி, எனக்கா? என்னிடம் பதில்கள் இல்லை.
இருந்தாலும் நீங்கள் சொல்வதை கேட்க தயார். இயேசு, நீங்கள் குணமாக விரும்புகிறீர்களா? நோயாளி, நீங்கள் யார்? இயேசு அதற்கு, அதை பிறகு சொல்லுகிறேன், மீண்டும் அதே கேள்விதான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் குணமாக விரும்புகிறீர்களா? நோயாளி, ஏற்கனவே நான் உடைந்து போயிருக்கிறேன், இந்த நாளும் எனக்கு சரியில்லை. இயேசு, இந்த நாள் மட்டுமல்ல, எத்தனை நாட்கள் உனக்கு சரியில்லாத நாட்களாக இருந்தன என்பது எனக்கு தெரியும். நோயாளி, என்ன செய்வது? தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. கஷ்டப்பட்டு தவழ்ந்து போய் இறங்கும் தருவாயில் யாராவது ஒருவர் அதற்கு முன்னே இறங்கி விடுகிறார். இயேசு, என்னை பாரும், நான் கேட்டது அதுவல்ல. உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்கள் அல்லது உதவி செய்யாமல் போகிறார்கள், அல்லது உங்கள் வழியில் யார் குறுக்கிடுகிறார்கள், அவர்களை பற்றியெல்லாம் நான் கேட்கவில்லை, நான் உங்களை பற்றி கேட்கிறேன். நோயாளி அதற்கு, நான் எவ்வளவோ முயற்சி செய்துவிட்டேன் குணமாக. இயேசு, எனக்கு தெரியும் எத்தனை வருடங்கள் இவ்வாறு முயற்சி செய்தாய் என்று. இந்த குளம் உனக்கு ஒன்றும் பயன் தரப்போவதில்லை, உதவி செய்யவும் போவதில்லை. ஆனால் இன்னும் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். உனக்கு தேவை இந்த குளம் அல்ல, உனக்கு தேவை நான் தான். நீ குணமாக விரும்புகிறாயா? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, வா போகலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, விவிலியத்தில் அந்த பகுதியிலே அந்த முடக்கு வாதமுற்றவன் எந்த அளவுக்கு அவன் அருமையாக எழுந்து நடந்து சென்றான் என்பதை நாம் காணுகின்றோம். எந்த அளவுக்கு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு சென்றான் என்பதையும் நாம் காணுகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து இதைத்தான் கேட்கிறார், இதைத்தான் சொல்லுகிறார். உனக்கு நான் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் முன்னிலையிலே ராஜ கம்பீரமாக வீற்றுக்கொண்டு, மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் தேவை, உனக்கு நான் நிச்சயமாக தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அந்த முடக்குவாதம் உற்றவனைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையில் நாம் முடங்கி போயிருக்கிறோம். சிலருக்கு கடன் பிரச்சனைகள், குறிப்பாக புதியதொரு கல்வியாண்டு ஆரம்பித்து விட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியாக வேண்டும், எவ்வாறு இந்த பாரத்தை நான் சுமக்கப் போகின்றேனோ. இன்னும் சிலருக்கு வயதுக்கு வந்த பிள்ளைகள், அவர்களை நல்ல இடத்திலே கட்டி கொடுக்க வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும். எந்த தீய மனிதர்களின் கண்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது. அதுபோல சிலருக்கு வேலை வாய்ப்பு, நல்லதொரு வேலை வாய்ப்பு என்னுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டும், மகளுக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷன், குழந்தை வேலை செய்கிற ஆஃபீஸில் எவ்வளவோ டார்ச்சர், இவ்வாறாக என்னுடைய மகள் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், என்னுடைய மகன் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டு முடங்கி போயிருக்கிற ஒரு கூட்டம். திருமண வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாமை, கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாதது, மனைவி கணவனை புரிந்து கொள்ளாதது, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளாதது, குடும்ப வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகள், தொடர்ந்து பிரச்சனைகள். குழந்தை வர ஆசீர்வதித்த கடவுள், எனக்கு பிறப்பை கொடுத்த கடவுள், எனக்கு ஒரு துணையை கொடுத்த கடவுள் எனக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று ஏங்குகின்ற பிள்ளைகள் முடங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனை தீர வேண்டும், என்னுடைய நோய் நீங்க வேண்டும், என்னுடைய பிள்ளையின் நோய் நீங்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் யாவும் தீர வேண்டும், வழிகள் அனைத்தும் போக வேண்டும், புரிந்து கொள்ளாமை என்ற நிலை மாற வேண்டும், குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்க வேண்டும்.
பிள்ளைகள் எங்கோ இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்காக நான் எங்கே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போதே உன்னுடைய ஜெபமானது கேட்கப்பட்டு விட்டது. எத்தனை அற்புதங்கள் இந்த நற்கருணை நாதர் முன்பாகத்தான் நிகழ்ந்திருக்கின்றன. நீ கண்ணீரோடு இந்த ஆண்டவர் முன்பே ஜெபித்துப்பார். உன்னுடைய வழியெல்லாம் நீ சொல்வதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட கடவுள் நீ சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு நீ காயப்பட்டிருக்கிறாய் என்பதை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு மற்றவருடைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் உன்னுடைய மனதை புண்படுத்தியிருக்கிறன என்பதை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகனே, உன்னை நான் திக்கற்ற மகனாக விடமாட்டேன், உன்னை நான் திக்கற்ற மகளாக விடமாட்டேன், உனக்கு பக்கபலமாக இருப்பேன், உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஆண்டவரே ஒரு தருணத்தில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய இதயம் கலக்கமுற்றுள்ளது. சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பாடுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். என்னுடைய இருதயம் கலக்கமுற்றுள்ளது. அப்போ நிச்சயமாக கலக்கமுற்ற உன்னுடைய இருதயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக தெரியும். நீ சொல்வதற்கு முன்பாகவே அந்த கடவுளுக்கு தெரியும் உன்னுடைய இதயத்தில் இருக்கிற வேதனை, உன்னுடைய இதயத்தில் இருக்கிற கஷ்டம், உன்னுடைய தேவை, உன்னுடைய குடும்பத்தின் தேவை, தீராத பிரச்சனைகள் என்று நீ நினைக்கிறாய், அவை அனைத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த கடன் எப்போது தீருமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். இதோ உலகினர் முன்பாக, உறவினர்கள் முன்பாக நான் உயர்த்தப்பட வேண்டும், என்னுடைய ஆண்டவர் என்னை வீழ்ந்து போக செய்ய மாட்டார், தாழ்ந்து போக செய்ய மாட்டார் என்று நம்பிக்கையோடு நீ ஜெபித்து கொண்டிருப்பது இந்த ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே அந்த ஆண்டவரிடம் நாம் அனைவரும் உரிமையாக எழுந்து நின்று இரத்த கோட்டைக்குள்ளே என்ற பாடலை பாடி நம்முடைய ஆண்டவர் மீது மீண்டுமாக விசுவாசம் வைத்து பாடுவோம், போற்றுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் தாங்கிடுவார்.
மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதி சேரத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. அன்னையைப் போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். அன்னையைப் போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் எழுந்தருளிருக்கிற நம்முடைய அன்பு இயேசுவிடம் மீண்டுமாக நம்முடைய குடும்பங்களை இந்த நேரத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய தேவைகளை ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நாம் சந்திக்கின்ற சவால்கள், போராட்டங்கள், கேட்கின்ற ஏச்சுகள், பேச்சுகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் அப்பா இயேசுவே, தகப்பனே, இதோ உம்முடைய பாதத்தில் அனைத்து வைக்கணும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் தொட வேண்டும் தேவனே. நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று இந்த நேரத்தில் ஜெபிப்போம். பிரியமான இயேசுவே, எங்களுக்காக பிறந்தவரே, எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே வீற்றிருந்து எங்களை ஆசீர்வதிப்பவரே, ஏதோ உம்முடைய திரு கண்கள் முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீர் எங்களை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்களுடைய பிள்ளைகளை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்னுடைய குடும்பத்தை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இல்லத்திலே தங்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்திலே தங்க வேண்டும். உமக்கு அனைத்தும் தெரிய வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீர் கண்கொண்டு பார்க்க வேண்டும். என் கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரும் ஆண்டவரே. என்னை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உன்னை நான் அன்பு செய்கின்றேன் என்று சொன்னவரே, நான் உனக்கு தேவை என்று சொல்லுபவரே, மற்றவர்கள் உதவியை விட உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொடுவீராக. எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் வீட்டிலே இருக்கலாம் அல்லது வேறு நாட்டிலே இருக்கலாம், ஏதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரங்களால் எங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பிள்ளைகளை நிரப்புவீராக.
அதே அறிவு, புத்தி, தெளிவு, ஞானம் அனைத்தையும் கொடுத்து பரிசாவின் வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் வல்லமிக்க இயேசுவே எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்கும் பலனை தருவீராக, உம்முடைய சக்தியை தருவீராக, உம்முடைய ஆற்றலை தருவீராக. ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை மீண்டுமாக ஒட்டுவீராக. ஆண்டவரே, மீண்டுமாக புனித படைப்பாக மாற்றுவீராக. ஆண்டவரே, புது படைப்பாக மாற்றுவீராக. ஆண்டவரே, மாற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் மாற வேண்டும், எல்லா ஆசீர்வாதம் பெற வேண்டும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும். ஆண்டவரே, கண்ணீர், கவலை, கஷ்டம், போராட்டம் இவை அனைத்தும் நீங்கி ஆண்டவரே நீர் தருகின்ற ஆசீர்வாதம், நீர் தருகின்ற சந்தோஷம், நீர் தருகின்ற சமாதானம் என்னுடைய குடும்பத்தில் நிலைக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். இதோ இங்கிருந்து செல்லும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக, அற்புதங்களையும் புதுமைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெற்ற மகளாக நான் இங்கிருந்து செல்லுவேன் என்று ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இதோ உம்முடைய திருமுனையை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. நீ விசுவசிக்கிறாயா? நீ விசுவசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களை ஆசீர்வதித்தீரே, அவருடைய நோய்களை குணப்படுத்தினீரே, அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பிக்கொண்டு இங்கே ஆண்டவர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த திரு சந்நிதிக்கு வந்து நான் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார், என்னை கைவிட மாட்டார் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம் திருமண் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் மகளை கலங்காதே, மகனை கலங்காதே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. உன்னுடைய வாழ்க்கை அற்புதமிக்க வாழ்க்கையாக மாறும், அதிசயங்கள் நிரம்பிய வாழ்க்கையாக மாறும், ஆச்சரியமிக்க வாழ்க்கையாக மாறும். யார் முன்னால் நீ தலை குனிந்து நின்றாயோ அவர்கள் முன்னால் நீ தலை நிமிர்ந்து நிற்பாய் என்று சொல்லுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ அவர்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் உம்முடைய திருப்பாதத்தில் இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்ற வேளையிலே மனம் இறங்கும் கர்த்தாவே, பிள்ளைகள் மீது மனம் இறங்கும், தொடுவீராக, தொடுவீராக, இவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றுவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் என்று பிள்ளைகளுக்கு நீரை சொல்லுவீராக. இதோ உன்னுடைய இல்லத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற வார்த்தையும் சொல்லுவீராக. எத்தனையோ கஷ்டங்கள் ஆண்டவரே, எத்தனை வேதனைகள் ஆண்டவரே, எத்தனை வழிகள் ஆண்டவரே, எத்தனை நோய்கள் ஆண்டவரே, இதோ உம்முடைய முன்னால் அவை ஒன்றும் பெரிதல்ல ஆண்டவரே, தூசு போல் ஆண்டவரே. அனைத்தையும் நீக்க உமக்கு ஒரு நொடி போதும் ஆண்டவரே, மாற்றுவீராக. பிள்ளைகள் இங்கிருந்து செல்லும் பொழுது நீர் தருகின்ற சமாதானத்தோடும், நீர் தருகின்ற சந்தோஷத்தோடும், நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களோடும் செல்லும்படியாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இந்த நேரத்தில் நிரப்புவதாக, மாற்றுவதாக. இயேசுவே, எங்களுக்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தியவரே, இதோ உம்மை குத்தியவனின் ஈட்டிக்கு கூட ஆண்டவரே, ஏதோ அந்த படை வீரனுக்கு கூட ஆண்டவரே உம்முடைய திரு இரத்தத்தையும் அந்த நீரையும் கொடுத்தீரே. மரித்த பிறகு ஆண்டவரே அவனுக்கு நன்மை செய்த கடவுள் நீர், வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் நீர் இப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு நேசிக்கின்றீர் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நேசிக்கின்றீர் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடுவீராக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர், நீர் படைத்த குழந்தைகள் ஆண்டவர். இவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உமக்கு தெரியாமல் இல்லை. இவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உமக்கு தெரியாமல் இல்லை. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிப்பீராக. வயது எத்தனை ஆனாலும் உமக்கு நாங்கள் குழந்தைகள் தானே ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
உடல் வலிமை இல்லாது சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை, உடல் உள்ள நோயோடு வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இதோ நல்லதொரு வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, நல்லதொரு குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்று உம்மிடம் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்தில் தொடுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதியும் கர்த்தாவே. சிறு குழந்தைகள் ஒவ்வொருவரும் கூட உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக, பெற்றோருக்கும் உமக்கும் பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இந்த குழந்தைகளை நீரை மாற்றுவீராக. எல்லாவித தீமைகளிலிருந்தும், எல்லாவித சோதனைகளிலிருந்தும், எல்லாவித கெட்ட கண்களிலிருந்தும் ஆண்டவரே இந்த சிறு குழந்தைகளை நீரை பாதுகாப்பீராக. போகும்போதும் வரும்போதும் எழும்போதும் உறங்கும் போதும் எல்லா தருணத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகள் கூடவே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவரை நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் கூடவே இரும் ஆண்டவரே என்று இந்த நாளிலே கேட்கிறோம். இதோ இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் செல்லும் பொழுதும், எங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுதும், எங்கு சென்றாலும் ஆண்டவரே எங்கள் கூடவே நீர் இருக்க வேண்டும். நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே, எதிலும் நாங்கள் வெற்றி காண முடியும், எவரையும் நாங்கள் வெற்றி காண முடியும் என்று உம்முடைய பிள்ளைகள் நம்புகிறார்கள் ஆண்டவரே. இது இந்த நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருநாமத்தின் வழியாக, உம்முடைய திரு ரத்தத்தின் வல்லமின் பேரில் எங்களுடைய ஜெபத்தையும் திரு பாதத்தில் வைக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்களுடைய இனிய இயேசுவே. ஆமென். மாண்பெயர் பாடுவோம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனுவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர்